கொஞ்சம் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பான் பற்றி பேசினா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பான் வந்து அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அது முகம் சுளிக்கும் வைக்கும் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து பார்க்க வேணாம். ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஒரு பெரிய சமூக வலைதளத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறனால அதை பற்றி நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது 90கள்லேருந்தே அதுக்கு முன்னாடியிலேருந்தே பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் வந்து சேரத்துக்கான ஏதோ ஒரு வகை இருந்தது. பத்திரிகைகள் மூலியமாக மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களே வந்து அயல்நாடு நாடுகள்லாம் வந்து அதை வீடியோ ஃபார்ம்லேயே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா 90ஸ்ல இந்த வீடியோ கேசட்டு, அப்புறம் ஏர்லி 2000ஸ்ல சிடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டு, அப்புறம் ஸ்ட்ரீமிங் சைட்ஸு, டியூப்ஸு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பான் பல வகையில் வந்து கிடச்சிட்டே இருக்குது. இப்படி தான் வந்து பானை உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியாலையும் பான் ஈஸியாக வர்றதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு ஒரு கட்டுப்பாடே இல்லையா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பான் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் வெண்ட்டு. அது மட்டும் இல்லை அப்படின்னா அந்த வெறியெல்லாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க மற்ற பெண்கள் மேலெலாம் ஆண்கள் காட்டிடுவாங்க. பான் வந்து அந்த ஒரு பெரிய வெண்ட்டாக்கி நிறைய செக்ஷுவல் க்ரைம்ஸை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்குது. நம்ம எதையுமே நியாயப்படுத்தலை, இது எதிராக நியூட்ரலாக அந்த விஷயத்தை வந்து அணுகி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பான் யுவர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனுஷனுடைய மனநிலையை பான் அப்படிங்கிறது எப்படிலாம் வந்து மாற்றும், எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ஷியஸை வந்து கொள்ளும், எப்படியெல்லாம் அவங்களோட சிந்தனையை வந்து சிதறடிக்கும், எப்படிலாம் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து உடைக்கும், எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் லஸ்ட்டுக்காக பான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அடிக்ட் ஆகிருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. தம்பிங்களா பேராண்டிங்களா அதெல்லாம் பண்ணாதீங்களா, அந்த ஒரு அட்வைஸும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறதில்ல. பட் பேசிக்லி இப்போ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது எக்ஸில், நம்ம ட்விட்டரில் அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதளங்களில், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கலாம், அதிகமான வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம், அதிகமான எக்ஸ்ப்ரெஷனுக்கு உண்டான ஒரு இடமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான டாக்ஸிசிட்டி நிறைஞ்ச ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் இருக்கிறது ட்விட்டர் என்று ஒரு காலத்தில் அறியப்பட்ட, இப்போ எலான் மஸ்க் வாங்கி எக்ஸாக மாற்றிருக்க அந்த சமூக வலைதளம் தான். அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த டியூப் சைட்ஸில் ஐயோ நம்ம எல்லாருமே சொல்லிட்டேனே, சரி நீங்கள் எல்லாருமே ஐயோ நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டேனே, சரி பொதுவாக பல பேர் வந்து பார்க்கக்கூடிய பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு சைட்டில் போய்ட்டு அதில் ஒரு டியூப் சர்ச் இன்ஜின் இருக்கும், அதில் கேட்டகரிஸ்லாம் வச்சு பான்லாம் வந்து பார்த்துட்டு இருந்த அந்த காலகட்டம்லாம் மாறி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் போன்ற ஆப்ஸ் வந்தோடனே, வாட்ஸ்அப் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப எல்லார் கையிலையும் வர ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுது, அந்த பானுக்கான ஒரு குரூப்லாம் வந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து பானை ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வந்து தங்களோட ஃபோன்லேயே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பர்சனலைஸ்டாக வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் தான் வந்து பான் பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் மூலியமாக பின்னால் டெலகிராம் மூலியமாக வந்து பான் பார்க்குறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 18+ கண்டென்ட்டை ரொம்ப வாரி வழங்கிட்டு இருந்தாலும் சீக்கிரமாகவே அந்த யூடியூபோட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு அப்டேட்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அப்படி அதிகப்படுத்திகிட்டே இருந்தாலும் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் வீடியோஸில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருப்பியும் பானை நோக்கி தான் இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு தனி பிரச்சனை. அதை பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பான் அப்படிங்கிறது வந்து அதாவது எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து எது பான் இல்லைன்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாஃப்ட் பானுக்கு உண்டான ஒரு மீடியமாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு முழு நியூடாக ஒரு உடம்பை காட்டுறது, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது, இல்லை ஆணும் பெண்ணும்னு இந்த எல்லா கலிசட விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைதளத்தில் போய் தேடி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. பட் அதை உடச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாமே காட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மனித சுதந்திரம், இதில் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை, நீங்கள் யார் வேணால் வந்து என்ன கண்டென்ட் வேணால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டது நம்ம எக்ஸ் தளமாக இருந்துச்சு. ஒரு நானும் என் ஃப்ரெண்டு வந்து காரில் போயிட்டுருக்கப்போ வந்து நம்ம ஒன்றும் குட்டி பாப்பாலாம் இல்லை, பான் எல்லாமே வந்து எங்கே பார்க்கலாம், எப்படி கிடைக்கும் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிகிறப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், ட்விட்டரை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், ட்விட்டரோட இன்னொரு பக்கம் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்னையா சொல்கிறேன், சும்மா கதை விடாதையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில சர்ச் வேர்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் என்னையா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உடச்சே வந்து பேசுவோமே. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீமிங் சைட்ஸில் வரக்கூடிய அந்த பான்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து ஒரு ஸ்டூடியோவில் வச்சோ இல்லை வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அந்த பான் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து நடிப்பாங்க. பட் இந்த எக்ஸ் வலைதளத்தில் பார்க்கக்கூடிய பான் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நிறைய பேர் அவங்களே எடுத்துக்கிட்ட வீடியோஸு, அதற்கப்புறம் வந்து ஒரு பேர் ஒரு கப்புள் நிஜமாகவே அவங்க வீட்டில் அந்யோன்யமாக வந்து இருக்கிறது, இல்லை மறைஞ்சிருந்து யாரையோ வந்து எடுக்கிறது,
அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருந்துச்சுன்னா டோட்டலி என்னடா இவ்ளோ இவ்ளோ ரியலா யாருக்கோ நடக்கிற ஒரு அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து இவ்ளோ ஈஸியா வந்து பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்படியோ சேனலைஸ் பண்ணி அந்த மாரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வலைதளத்தில வந்து சும்மா குமிச்சு வந்து வச்சிருந்தாங்க. இப்போ பேசிக்கே என்ன மேட்டர்னா 2021ல ஒரு பெரிய பில் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து இப்போ எடுத்து இந்தியா எக்ஸ் கூட பேசி, அதாவது ட்விட்டர் கூட பேசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பெரிய ஒரு லாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இந்த எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஏஐ சம்மந்தப்பட்டு வரக்கூடிய இந்த பானையும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டையும் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி வந்து ரியலாக இருக்கவங்க கூட வீடியோஸு, சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே யார் கூடயோ க்ளோஸாக பழகின அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த எக்ஸில் ஏற்றி இது வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து அதுலேருந்து எடுக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பல பேரோட வாழ்க்கை வந்து அதில் வந்து வீணாயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில்னு கணக்கே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட அந்தரங்கங்கள் அதில் வந்து லீக் ஆகிருக்கு. அதை போயிட்டு எடுக்கிறது அப்படிங்க இன்டர்நெட்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது முழுசாக எடுக்கவே முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸில் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அந்த கண்டென்ட்லாம் வந்து எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆபாசம் அடுத்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு. நிறைய பேர் லைவ் ஷோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ட்விட்டர் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் அதில் ப்ரொஃபைலை வச்சு அதில் வந்து ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் வேறு ஒரு தளத்துக்கு போய் ஒன்லி ரசிகர்கள் இந்த மாதிரி தளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட உடம்பை காட்டி விற்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷனாக வேறு இடத்துல போய் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஜெமினை, அப்புறம் சாட் ஜிபிடி, குறிப்பாக இந்த கிராக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி பிக்சர் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சீடன்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் வந்தோடனே வந்து சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன் ஃபைட் பண்ணுற மாதிரி ஹாலிவுட் தரத்துக்கு அதிலே வந்து பண்ணி விட்டுலாம் போல இருக்குது. இப்படி நல்லா பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, ஏஐ மூலியமாக பயன்படுத்தி கிராக் இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டி இப்படி மாற்று, இந்த சின்ன பொண்ணை இப்படி பெருசாக வந்து காட்டு, இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இப்படி காட்டுன்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி வந்து தொடர்ந்து எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் அப்படிங்கிறது ட்விட்டரில் கட்டுக்கடங்காமல் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ தெரியலப்பா, எவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியல, இல்லை அரசாங்கமே இது எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. எக்ஸ் கூட பேசி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ வந்து இந்த பான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் அப்படிங்கிறத ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாள் ட்விட்டரில் போய் தேடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இனிமேல் தேடினா வந்து கிடைக்காது. ஒருத்தன் போட்டிருந்தான், அட்ட பாவி எவ்வளோ கலெக்ஷன்ஸ்டா, எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு சைடு வந்து காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் மூலியமாக பான் பார்க்கறது, டெலகிராம் மூலியமாக வந்து பான் பார்க்கறது, அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு பல பேர் எக்ஸ் வலைதளம் ட்விட்டரை வந்து இதுக்காகவே யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறதோட ஒரு சின்ன ஒரு பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பிளிசிட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதே ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் எலான் மஸ்கோட நடவடிக்கையில் பல விஷயங்களை நம்ம வந்து பாராட்டினாலும் சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த எக்ஸ் மூலியமாக அந்த பானை பரப்பிட்டு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான செயலாக தான் இருந்துச்சு. அது இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இன்னொரு பக்கம் ஹேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப அதிகமாக, எக்ஸில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கும் அரசாங்கம் வந்து எதாவது நடவடிக்கை எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, இதோட பானே வராதா, இந்த உலகம் பான் இல்லாத உலகமாக மாறிச்சா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகுதுன்னா இன்னொரு பிராக்கெட்டில் அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து திணிக்கிறதுக்கோ இல்லை வியாபாரப்படுத்துறதுக்கோ வந்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் அதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமெரிக்காவில் இல்லை வந்து அயல் நாடுகளில் வெள்ளைக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ வச்சு பானை ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. பட் சமீபமாக ஒரு 3-4 வருஷமாக வந்து நம்ம இந்தியாவிலே வந்து முழு உடம்பை காமிச்சு அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பான் ஒரு ஸ்டூடியோஸ்லாம் வச்சு நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சு, அதுவும் நம்ம நிறைய கண்ணில் பட ஆரம்பிச்சு, அதுக்கும் சில பிளாட்ஃபார்ம்ஸு இல்லை இந்த டாரண்ட்டு இல்லை வந்து டெலகிராம் லிங்க் மூலியமாக வந்து வர ஆரம்பிச்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி சவுத் இந்தியா வரைக்கும் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறையா கப்புள்ஸ், குறிப்பாக கேரளாவில் இருக்கிற நிறையா கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப இப்படி தான் அப்படின்னு காட்டி அதை வந்து ரொம்ப ஒரு நார்மலைஸ் பண்ணியும் ரொம்ப அதிகாரப்பூர்வமாகவும் வந்து பானை செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு இவங்க அவங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். ஸோ இதில் யாருமே யோகியான்னு சொல்ல முடியாது. பட் இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி, ஒரு சீரிஸ் எடுக்கிற மாதிரி அதை எடுத்து அதை விற்கிறது அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கத்தால் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், இது எங்கே போய்கிட்டு இருக்குது,
இது இப்படி நீங்கள் எக்ஸ் தளத்தில் அதை பேன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் செக்ஸாக இருக்கலாம், வீடியோ செக்ஸ் சேட்டாக இருக்கலாம், இதன் மூலியமாக வந்து ஏதோ ஒரு விண்டோவில் இந்த மாதிரியான ஆபாசங்கள் வந்து விற்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லப்படுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து செலிபிரிட்டிஸாக பார்த்துட்டு இருக்க இந்த சமூகம் அவங்களுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு வாழ்க்கையை வந்து பார்த்தும் பார்க்காம போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்குது. சரி, அவங்கள யார் அப்ரூவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அரசாங்கம் வந்து இன்றைக்கி எக்ஸுக்குன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளும் அரசாங்கத்து மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம் இருந்தாலும் வந்து இந்த குறிப்பிட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு சேஞ்ச் தான். இப்போ நானே ஒரு பான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இழப்பா அது தெரிஞ்சாலும் ஆனால் லாங்கர் டேர்ம் அது நல்ல விஷயம் தானே அப்படின்ற ஒரு பார்வை தான் அது பார்க்க முடியும். பட் இன்னும் நிறைய பிராக்கெட்ஸில் அதிகாரப்பூர்வமாக ஸ்டூடியோ வச்சு ஷூட் பண்ணிருக்காங்களே பானு, அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க? ஸோ இந்திய கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து அயல் நாடுகளை பார்த்து கல்யாணம் ஆன கப்புள்ஸே இப்படி மாறிட்டு இருக்காங்களே, இது சமூக சீர்கேடு அப்படிங்கிறது. கொஞ்சம் காசு வர வர எதுனாலும் தப்பு இல்லை அப்படின்னு மாறி எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன ஆகும்? நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியோடு தான் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், போய் டைப் பண்ணி தேடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அடுத்த வேலை இருந்தால் பார்த்துட்டு போங்க.